திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் 1979ஆம் ஆண்டில் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஸ்ரீ சந்தான விநாயகர் கோயிலை அப்பகுதி மக்கள் கட்டினர். இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்தவர்களும் வருவது வழக்கம். இந்த கோயில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது. இதனால் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படுகிறது என ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த ஹைகோர்ட் அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இதையடுத்து திருவள்ளூர் வட்டாட்சியர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் கடந்த நவம்பர் மாதமே கோயிலை இடிக்க வந்தனர். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்போது கோயிலை இடிக்கும் பணியை அதிகாரிகள் கைவிட்டனர். இந்நிலையில் நேற்று இரவு புல்லரம்பாக்கம் கிருஷ்ணர் கோயில் பகுதியில் திடீரென போலீசார் குவிக்கப்பட்டனர். கோயிலில் இருந்த கிருஷ்ணர், ராதா, ருக்மணி மற்றும் விநாயகர் சிலைகளை வருவாய்த்துறையினர் கைப்பற்றி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்றனர். பக்தர்கள் திரண்டு வந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சில பக்தர்கள் அழுதனர். இன்று காலை கோயிலை அதிகாரிகள் இடித்து தரைமட்டமாக்கினர். கோயில் இடிப்பால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்கும் விதமாக போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அரசாங்கம் தான் சார் வேலை செய்யறாங்க. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை செய்யாத வேலை செஞ்சாங்க. ஒரே ஒருத்தவங்க வழி இல்லைன்னு சொல்லி போட்ட ரிட் பெட்டிஷனுக்கு கவர்மெண்ட் அதிகாரிங்க வேலை செய்யாததுனால உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல இருக்க ஜட்ஜ் ஐயா கோவிலை இடிக்கலாம், அவங்க இடிக்கணும்னு எந்த ஆர்டரும் போடவே இல்லை. தெரு ஆக்கிரமிப்பு இருக்குதா இல்லையான்னு முதல்ல எங்களுக்கு ஒரு லெட்டர் வைங்கன்னு தான் சொன்னாங்க. கவர்மெண்ட் அதிகாரிங்க ஒழுங்கான முறையில் அவருக்கு தகவல் தெரிவிக்காததுனால்தான் கண்டெம்ட் கேஸே வந்தது. கண்டெம்ட் கேஸ் வந்ததுக்கோ இவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. நேரம் வந்து கோயில்ல இருக்கிறவங்களையும் கேட்கல. 6 அதிகாரிகள் மேல ரெஸ்பாண்டன்ட் போட்டிருந்தாங்க. 6 அதிகாரிகளும் ஒரு லெட்டர் வைக்கலீங்க. 2 வருஷம் வைக்காதது அவங்க தப்பு. அவங்க தப்பு கண்டெம்ட் போட்டதுக்கு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத கோயில வந்து வேணும்ட்டே வந்து குடியரசு தின விழால வந்து எல்லாரையும் அனுப்பிட்டு நாளைக்கு வரேன்னு சொன்னவங்க இன்னைக்கே வந்து அராஜகம் பண்ணி கோயில் எடுத்துட்டு எங்களை கையெழுத்து போட சொன்னாங்க. கையெழுத்துலாம் போட முடியாது. ஊர்க்காரங்க சொல்றதுதான் திங்கக்கிழமைக்குள்ள நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம். எங்க கேஸும் நடக்குதுங்கய்யா. 3வது பெஞ்ச்ல நல்லபடியா நடந்து போயிட்டு இருக்குது. நாளைக்கு கண்டெம்ட் கேஸ் நாங்க மிங்கிள் பண்ணி தரோம்னு சொன்ன நேரத்துல இவங்களோட குத்தெல்லாம் வெளியே வந்துரும், இவங்களோட அராஜகம்லாம் வெளியே வந்துரும், இவங்களுக்கு பதவிக்கு ப்ராப்ளம் வந்துருன்றதுக்காக எங்க கோயில வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்கய்யா. இந்த கோயிலால யாருக்கும் இடைஞ்சல் இல்லைங்கய்யா. அவ்வளவு பெரிய வண்டி வந்துருக்குதுங்கய்யா. உடைச்சு எவ்வளவு அராஜகம்யா. ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு மக்களுக்கு உதவி பண்ண இல்லாத அவங்களுக்கு துணை நிக்கிறாங்கய்யா. எல்லாத்தையும் நேர்ல வந்து ஒருத்தரை விட்டு ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க. நாளைக்கு 10 மணிக்கு வரேன்னு தான் சார் சொல்லி போனாங்க. நாங்க 4:30 மணிக்கு தான் அவங்க எல்லாருமே போலீஸ்காரங்க மொத்த பேருமே அவங்க வீட்டுக்கு போங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்காக வந்து அராஜகமா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கோயில் ஒடுக்கிறாங்க. மக்கள் எல்லாம் டைவர்ட் பண்ணிட்டு இவங்க ஏன் இந்த மாதிரி திருட்டுத்தனமா வந்திருக்கணும். காப்பி நாளைக்கு சப்மிட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அப்படி சொல்லியும் எங்க ஆர்டர் காப்பி இல்லாத இன்னைக்கு வந்து இங்க அராஜகமா எல்லா போலீஸ்காரும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மொத்த பேருமே இந்த வேலை செஞ்சிருக்காங்க. அராஜகம் வேலைதான். பொதுமக்கள் வந்து எந்த ஒரு கேள்வியோ உங்களுக்கு எடுதூரா இல்லையான்றது எந்த ஒரு கேள்வியோ கேட்கல. இப்ப வந்து கோவில மட்டும் இடிச்சுட்டு புண்ணியம் தேடிக்கோங்க.